கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாலை வேளையில் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினால் நாளின் மனைவி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் அற்புதமாக நமக்கு கற்பித்த ஜெபத்தை நம்ம செய்து நாம் ஜெபம் பண்ணி அற்புதமாய் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்த அவருடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அற்புதமாய் உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இந்நாள் வரைக்கும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை எல்லாம் குடும்பமாக இணைத்து உடைய ரத்தத்தால் கழுவி உடைய ஆவியானவரால் நீர் எங்களை நிறைத்து அல்லது வெற்றிக்கும் வாழ்வுக்கு நேராக நீர் எங்களை நடத்தி வருகிறீரே. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேலையில நமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக, இணைப்படுவீராக. நாம மட்டுமே எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெப வேலையை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்துங்க. பேசப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே அது ஆவியாயும் ஜீவனாயும் பலன் செய்யட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you people. நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. குடும்பங்களை குறித்து பார்த்து வருகிறோம். மேரேஜ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம், குடும்ப வாழ்க்கை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது வேதம் என்ன சொல்கிறது என்று கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்முடைய சமுதாயம் ஒரு ஆசீர்வாதமாக நல்ல சமுதாயமாக இருக்கும். பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வளருவார்கள். தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். இது ரொம்ப முக்கியமான இதை இன்னைக்கு காலையிலேயும் இரவும் பார்க்க போகிறோம். திருப்பூர் மல்கியா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் திருமணத்துக்கு எவ்வளோ வேல்யூ பண்றாரு பாருங்க. ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். கர்த்தரே சாட்சியா இருக்கிறார். எவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. திருமணம் நடக்கும்போது கணவன் கையெழுத்து போடுறாரு, அடுத்தது மனைவி கையெழுத்து போடுறாங்க, இப்போ மாப்பிள்ளை பொண்ணு கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சாட்சி போடுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேதம் சொல்லுகிறது கர்த்தரே சாட்சியா இருக்கிறாரா. தோழியும் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அவர் ஒருவனே அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அதனாலதான் பவுலும் சொல்லும் போது சொல்றாரு, எல்லா பாவம் சரீரத்துக்கு வெளியே, ஆனால் சரீரத்துக்கு விரோதமான பாவம் விபச்சார பாவம். உங்கள் ஆவி குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றாரு. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். டைவர்ஸ் கடவுளுக்கு பிடிக்காது. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த நாட்கள்ல இதை ஒரு வேலையாவே வைத்து யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தள்ளுதல் சீட்டு தலாக் அப்படின்னா தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் தள்ளி விடுகிறது தவறு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இந்த வார்த்தை ரொம்ப சர்வசாதாரணமா டைவர்ஸ் பெருமையாக டைவர்ஸ். இதற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப தூரம், சம்மதமே கிடையாது. இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணவே கூடாது. ஏன்? கர்த்தரே சாட்சியா இருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மனதில் ஆழமாய் நிறுத்தி தொடர்ந்து பார்க்க போகிறோம். அடல்ட்ரியை, வேசித்தனத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய டிசைனே ஆதாம், ஏவாள், பிருத்வி, சங்கீதா
அவ்வளோதான். அதே மாதிரி உங்கள் வீட்டில் கணவன் மனைவி அவ்வளோதான். இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, ஸ்டெப்னி, பஞ்சர் ஆயிடுச்சுனா இன்னொன்று வச்சு ஓட்டி போகலாம். இந்த வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. கீப்பு, கான்குபைன், வைப்பாட்டி இதெல்லாம் இல்லை. கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத, அவ உன் தோழி, உன்னுடைய ஃப்ரெண்டு, உன் தோழியும் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. கடவுள் அதை வெறுக்கிறார். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இதெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது தெரியாத ஒன்றும் கிடையாது, திரும்பி ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இதெல்லாம் நாம் சேர்ந்து செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப உதவி செய்வார். நம்முடைய திருமணங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஷோபடுப்பா சங்கீதா. தொடர்ந்து பேசுவோம். அற்புதமாய் காரியங்களை இன்னும் தெளிவை கடவுள் கொடுப்பார். எல்லாம் உள்ள போகும்போது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகள் நமக்கு ஜீவனை கொடுக்குது. நல்லா ஜெபம் பண்ணும்போது அடிப்படையில் ஜெபம் பண்ணி திருமணங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுகளை துரத்தி விடுறோம் இயேசுவின் நாமத்தில். ஜெபம் பண்ணு சங்கீதா. பிதாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வந்திருக்கிறோம். எஸ் ஃபாதர். கர்த்தர் நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறீரே, உங்களுக்கு கோடி நன்றி அப்பா. பிதாவே பிள்ளைகளாக இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்மிடத்தில் வந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசின கிருபைக்கு உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கும் ஆண்டவரே கணவர்களுக்கும் மனைவிகளுக்கும் இடையே விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளும் நாங்கள் இயேசு நாமத்தை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே திருமணத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அசுத்தாவியை இயேசு நாமத்தை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சாட்சியா கர்த்தர் நீர் இருக்கிறீர். சாட்சியா நீர் இருந்து பண்ணி வைத்த ஆண்டவரே திருமணங்களுக்கு இடையே உண்டாகிற சண்டைகளுக்கும் ஆண்டவரே வேதனைகளுக்கும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் சொல்லுகிறோம், உங்க சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்புவார்களா? உடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களோடு பேசட்டும் கர்த்தர். யாரெல்லாம் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டை சச்சரவுக்குள்ளார போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோட நீங்க பேசுவீராக, இதயங்கள்ல பேசுவீராக, ஆவியானவரை கொண்டு போதிப்பீராக. கர்த்தாவே நீர் சாட்சியா இருந்திருக்கிற திருமணம் பிரியாதபடிக்கு நீர் இணைத்து வைப்பீராக. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. தள்ளுதல நீர் வெறுக்கிறீரே கர்த்தர். நீர் வெறுக்கிற ஒரு காரியம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நீர் வேலையெடுத்து பாதுகாப்பீராக. இயேசுவின் ரத்தத்தை கொண்டு ஒரு திருமண உறவை நாங்கள் இயேசுவின் ரத்தத்தினால மூடுகிறோம். பாதுகாப்பீராக. பரிசுத்த ஆவியான வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களை நீர் கட்டி எழுப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழும்பி பிரகாசிப்பார்களாக. பிசாசானவன் வெட்கப்பட்டு போவானாக. ஆண்டவரே உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பும் பிள்ளைகளுக்கு இடையே ஆண்டவரே பெற்றோர்களுக்கு இடையே கணவன் மனைவிக்கு இடையே உண்டாகட்டும். ஒரு பலமான ஒரு இயேசுக்குள்ளார இருக்கிற குடும்பங்களை நீர் கட்டி எழுப்புவீராக. பரிசுத்த ஆவியான துணைமையாளரா உதவியாளரா இருந்து ஆண்டவரே கட்டுவீராக. குடும்பங்களை கட்டுவீராக. உடைய கருத்துல ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்குது வார்த்தை. அப்பேற்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடி கொள்கிறான். அதனாலதான் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக ஏன் ஜெபிக்கிறோம்? நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏன் ஜெபிக்கிறோம்? இந்த பிரிவினை சக்திகள், பிரிவினை ஆவிகள் கணவன் மனைவியை பிரிக்க, முக்கியமாய் ஊழியக்கார குடும்பத்தில் இந்த கணவன் மனைவியை, ஊழியக்காரனை மனைவியை விட்டு பிரிக்கிறது இதெல்லாம் பிசாசுடைய யுக்திகள். இதற்கெல்லாம் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது, ஒத்துக்கவே கூடாது. கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுறான். இதுக்கப்புறம் கொடுமை தான் நடக்கும் போல இருக்கு. அப்படிதான் வேதம் சொல்லுது. சில காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு நைட்டு பார்க்க போறோம். அது தவிர மற்ற எதற்கும் இடம் கிடையாது. இன்னும் எவ்வளோ தவறு செய்த கணவர்களை மன்னித்த, துரோகம் பண்ணின மனைவிகளை மன்னித்த கணவர்களை பார்த்துருக்கிறோம். துரோகம் பண்ணின கணவர்களை மன்னித்த மனைவிகள் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்து சாட்சிகளாக இருந்திருக்காங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். சகிப்பு தன்மையோட வாழ்வோம், சேர்ந்து இருப்போம். காட் பிளஸ் யூ சங்கீதா. காட் பிளஸ் யூ பீப்புள். நல்லா சந்தோஷமா சர்ச்சுக்கு போங்க, கர்த்தரை ஆராதிங்க. நல்ல பெரிய பெரிய அற்புதங்களால் கர்த்தருடைய வார்த்தை இதனால் உறுதி பண்ணுவாராக. மீண்டும் இன்று இரவு ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கர்த்தர் நம்ம எல்லாரோடு இருந்து நம்மை ஆதரிப்பாராக.